வணக்கம், நான் உங்கள் டிடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சமையல் வீடியோ தான். வாங்க இதில் என்ன டிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா பிர்னி. இது பயங்கர க்ரீமி, ரொம்பவே ரிச்சாக இருக்கும் செய்கிறதுக்கு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சீரக சம்பா அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கப் பாதாமை சுடு தண்ணியில் போட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 10 முந்திரி பருப்பு சாதாரணமாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் போட்ட கோவா ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இந்த கப்பில் அளவு தான் சொல்கிறேன். பால் ஒரு 4 கப்பு இந்த கப்பால். மில்க்மேட் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. சர்க்கரை இது ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 கப் பால் சேர்த்துருக்கேன். 4 கப் சொன்னோம் இல்லையா, அதில் 1 கப் சேர்த்துருக்கேன். அதுக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இது சீரக சம்பா அரிசிக்கு 1க்கு 3ன்ற கணக்கில் நான் தண்ணியும் பாலுமா கலந்து ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டு வச்சுருக்க இந்த சீரக சம்பா அரிசியை போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வர வரைக்கும் வேக விட போகிறேன். இப்போ இடையில நம்ம பாதாம், முந்திரி, ஏலக்காய் இது 3த்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். நல்ல தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே குக்கர் இங்கே விசில் வந்துருச்சு. 3 விசில் வந்துருச்சு. 3 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி அரிசி நல்லா குழைய வெந்து வச்சுருக்கு. உங்கள்கிட்ட சீரக சம்பா இல்லை அப்படின்னாக்கா பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு அதை மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க மீதி இருக்கிற 3 கப்பு பாலை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். இது நல்லா கொதிக்கணும். இப்போ இதில் மேலே கார்னிஷிங்காக கொஞ்சம் பாதாமை இந்த மாதிரி ஸ்லைஸாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது கூட கோவா சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்வீட் இல்லாத கோவா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சர்க்கரை நான் அரை கப்லேருந்து 3/4 கப்பு வரைக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நீங்கள் 1 கப்பாக எடுத்துக்கலாம். நான் ஸ்வீட் எடுத்துருக்கிறதுனால நான் 3/4 கப்பு சர்க்கரை இங்கே சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ மில்க்மேட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப்பு மில்க்மேடு சொல்லியிருந்தோம், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் சேர்த்த உடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க பாதாம், முந்திரி இந்த விழுதையும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாதாம் ஸ்லைஸ், இதையும் இது கூட போட்டுடுங்க. இதில் முந்திரிலாம் வறுத்து போட வேணாங்க, அப்புறம் ரொம்ப பாயசம் மாதிரியே இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சிங்க அப்படின்னாக்கா 2 நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். பிர்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கர க்ரீமியாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ரிச்சானது. என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றதுல இது தப்பே இல்லை. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.